இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருங்களேன். இந்த வீடியோவில் வந்து இந்த பாம்பு பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பாம்பு உண்மையிலேயே பறக்கலாம். இந்த பாம்பு வந்து கிளைடிங் தான் செய்யுது. அதாவது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான மரத்துக்கு போய் அங்கேருந்து அந்த பாம்பு கீழே குதிக்கும். அப்படி குதிக்கும் போது இந்த பாம்பு அதோட உடலை ஷேப்புக்கு அதோட உடலை வளைக்கும். இந்த மாதிரி இந்த பாம்பு அதோட உடலை வளைக்கிறதுனாலே இந்த பாம்பால் காற்றில் கிளைடிங் செய்ய முடியும். கிட்டத்தட்ட இந்த பாம்பு ஒரு உயரமான மரத்துலேருந்து கீழே குதிச்சுன்னா 20 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் வரைக்குமே இந்த பாம்பால் கிளைடிங் செய்ய முடியும். சில நேரங்களில் ஒரு சில பாம்புகள் மட்டும் 100 மீட்டர் வரைக்குமே கிளைடிங் செய்யும். ஆனால் இந்த மாதிரி கிளைடிங் செய்யறது வந்து ஒவ்வொரு பாம்புக்குமே மாறும். அதோட அந்த மரத்தோட உயரம், தரைப்பகுதி, காற்றோட தன்மை இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அது அமையுமே. இந்த பாம்பு கிளைடிங் செய்யும் போது அதோட திசையை மாத்துறதுக்காக அதோட வாழை தான் பயன்படுத்துது. இந்த மாதிரி கிளைடிங் செய்யறதுக்காகவே இந்த பாம்போட உடலமைப்பு ரொம்பவே மெல்லிசா இருக்கும். இந்த பாம்போட உடல் எடையும் ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த பாம்புகள் இயற்கையிலே கிளைடிங் செய்யறதுனால இந்த பாம்புகளோட விஷன் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். இந்த மாதிரி விஷன் ஷார்ப்பா இருக்கிறதுனால தான் காட்டுக்குள்ள எந்த ஒரு இடையூறுமே இல்லாம இந்த பாம்புகளால கிளைடிங் செய்ய முடியுது. அதோட இந்த பாம்புகள் கிளைடிங் செய்யும் போது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ரொம்பவே துல்லியமா போகும். இந்த பாம்புகள் உலகத்துல எந்தெந்த நாட்டுல எல்லாம் காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், தாய்லாந்து, மலேசியா, கம்போடியா, இந்தோனேஷியா இந்த நாடுகள்ல தான் இந்த பாம்புகள் காணப்படுது. இந்த பாம்புகள் ரொம்பவே மெல்லிசாவும் சின்னதாகவும் இருக்கிறதுனாலயே இந்த பாம்புகளோட உணவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பாம்புகள் பெரும்பாலும் பல்லிகள், மரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவளைகள், சிறிய வகையான பறவைகளையும் வண்டுகளையும் இந்த பாம்புகள் சாப்பிடுது. இந்த வகையை சேர்ந்த பாம்புகளுக்கு இந்த உணவுகளே போதுமானதா இருக்கு. இந்த பாம்புகள் வந்து மனுஷங்களை தாக்குனது கிடையாது. இந்த பாம்பு கிட்ட என்னதான் விஷம் இருந்தாலும் அந்த விஷம் வந்து மனுஷங்களை பாதிக்காது. இந்த பாம்புகள் எந்தெந்த நிறத்துல எல்லாம் காணப்படும்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, கருப்பு, நீல நிறத்துல இந்த பாம்புகள் காணப்படும். உலகத்திலே இந்த மாதிரி கிளைடிங் செய்யக்கூடிய ஒரு பாம்பு ஒன்று இருக்குதுன்னா அது இந்த பாம்பு மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.